தொல்லியல் என்ற பெயரில் தமிழ் மக்களின் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் செயற்பாட்டை மேற்கொள்வதாகவும் அது தொடர்பாக தமிழ் பகுதிகளில் இடம்பெறுகின்ற தொல்லியல் மாற்றங்கள் தொடர்பான பட்டியலை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளியிட்டு சாணக்கியன் பல கேள்விகளை எழுப்பினார். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த திருவோணமலை கோணேஸ்வரம் ஆலயம் சம்பந்தமாக ஆலயத்துக்கு சொந்தமான 18 ஏக்கர் காணிக்குள்ளே ஒரு வாழைமரம் கூட நாட்டில்லாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே அந்த ஆலயத்துக்கு வெளியிலே 58 கடைகள். ஆனால் இந்த கடைகளுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், இது பெரும்பான்மை சமூகத்துக்கு சொந்தமான கடைகள் சட்டவிரோதமாக இயங்கி கொண்டு வருது. அப்போ தொல்பொருள் திணைக்களம் சட்டவிரோதமான கடைகளுக்கு அனுமதி வழங்குகிறார்கள். ஆனால் ஆலயத்துக்கு சொந்தமான காணிலே வாழைமரம் கூட நடுவதற்கு அனுமதிக்கிறாங்க இல்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, அந்த தாந்தாமலை ஆலயத்திலே அந்த இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான அந்த மீட்டர் பெட்டி எரிஞ்சிருக்கு. அந்த புதிதாக அதில் ஒரு மீட்டர் பெட்டியை பூட்டுவதற்கு கூட தொல்பொருள் திணைக்களத்தால் அனுமதி வழங்குகிறார்கள் இல்லை. ஆலயத்துக்குள்ளே அரச மரம் வளர்ந்திருக்குன்னு சொல்லி கட்டடம் முடிந்து போகிற அளவுக்கு இருக்கின்றது. அது வாழை மரமோ அரச மரமோ தென்னை மரமோ கட்டடம் முடியுதுன்னு சொல்லி அது வெட்ட தான் வேணும். அதுக்கான அனுமதி உங்களோட திணைக்களம் மறக்கின்றது. நம்ம தாந்தாமலையிலே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சொந்தமான பெட்டியை பூட்டுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அதே நேரத்திலே அதே மாவட்டத்திலே கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ளே தொல்பொருள் அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லி அடையாளம் எடுக்கப்பட்ட ஒரு இடத்திலே புதிதாக ஒரு விஹாரை அமைக்கப்பட்டிருக்கு. திஸ் இஸ் நாட் ரெஸ்டரேஷன், திஸ் இஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஒரே மாவட்டம் 2 சட்டம், சைவ ஆலயங்களுக்கு ஒரு சட்டம், பௌத்த விஹாரங்களுக்கு ஒரு சட்டம். கௌரவ அமைச்சர் அவர்களே, திருவோணமலையிலே குச்சவெளி பிரதேசத்திலே புதிதாக 38 பௌத்த விஹாரிகள் அமைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரதேசத்திலே 500க்கும் குறைவான சிங்களவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ ஒரு 10 சிங்கள குடும்பத்துக்கு ஒரு ஆலயம். இது எந்த வகையில் நியாயம்? தமிழ் மக்களுடைய நிலப்பரம்பலை, தமிழ் மக்களுடைய இனப்பரம்பலை மாற்றுவதற்காக திருவண்ணாமலையிலே விசேடமாக இவ்வாறு நடவடிக்கைகள் தொடர்கின்றது. குருந்தூர் மலையிலே 78 ஏக்கர் காணிகள் ஆலயத்துக்கு சொந்தமான காணியிலே விவசாயத்திலே ஈடுபட முடியாது. அதே நேரத்தில் குருந்தூர் குளம் என்றது தொல்பொருளுக்கு சொந்தமானது என்று சொல்லி குருந்தூர் குளத்திலே மீன்பிடியிலே ஈடுபட்ட தமிழ் மீனவர்களுக்கு அனுமதி இல்லை. சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இராணுவத்தினுடைய அனுசரணையுடன் சிங்கள மீனவர்கள் அதிலே மீன் பிடிக்கிறார்கள். அப்போ இது எந்த வகையிலையும் அதே போல தான் குருந்தூர் மலையிலே ஒரு தேங்காயை உடைத்து மத வழிபாட்டிலே ஈடுபட முடியாத சூழல் இருக்கின்றது. இதே போல தான் கௌரவ அமைச்சர்களே, வவுனியா வெடுக்குநாரி மலையிலேயும் கூட ஆலயங்களிலே மதப்பாடு வழிபாட்டிலே ஈடுபடுறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்? அது தொல்பொருள்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தைட்டியிலே நீங்கள் தனியாருடைய காணிலே சட்டவிரோதமான ஒரு கட்டிடத்தை அமைத்து அதிலே ஒரு விஹார் என்று சொல்லி அதை நீங்கள் சட்டப்பூர்வமாக செய்ய பார்க்குறீங்க. நேற்றைய தினம் கூட பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் இதே பிரச்சனை வந்தது. மயிலிட்டி பலாலி பிரதேசத்திலே காணிக்க மாதா தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு இராணுவத்தினால். ஆனால் தைட்டியிலே சட்டவிரோதமான விஹாரை. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு உதாரணமாக வைத்து சொல்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுடைய தொல்பொருள் அதிகாரிகள் பிரதேச செயலாளரோட பேச மறுக்கிறார்கள், பிரதேச சபையுடன் பேச மறுக்கிறார்கள். அவங்க இடங்களை அடையாளப்படுத்துறதுன்னு சொல்லி போலீசாருடன் சென்று ஏதோ தாங்கள் பெரிய ரகசிய போலீஸ் மாதிரி அவங்களுடைய அடாவடியான நடவடிக்கை இருக்கு. அதே போல தான் மட்டக்களப்புக்கு வரும் சர்க்குலர், கெசட், அரசாங்கத்தால் வரும் எல்லா ஆவணங்களும் சிங்கள மொழியிலே வருது. அங்கிருக்கிற அதிகாரிகளுக்கு சிங்களம் தெரியாது, தமிழ் மொழியிலே அனுப்புங்கள். அதே போல தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தெரிந்த தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்த வேலை செய்கிற ஊழியர்களை இடமாற்றம் செய்து அந்த பிரதேச மக்களோட மொழி தெரியாத சிங்கள மொழியை பேசுகிறவர்களை நீங்கள் மட்டக்களப்பில் நியமிக்கிறீர்கள். குறைந்தபட்சம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிரான இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது தமிழ் பேசும் ஊழியர்கள் இருக்கிறவர்களையாவது அங்கு நியமிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. அமைச்சரிடம் தொல்பொருள் சம்பந்தமான ஒரு வகுப்படுக்கிறதுக்கு நான் இந்த சபைக்கு வரல. கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே தவிர தொல்பொருள் சட்டத்தை பற்றியோ தொல்பொருளுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்களும் தொல்பொருள் சட்டத்தின் ஊடாக இல்லை, தொல்பொருள் இந்த நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் உங்களோட இணங்குறோம். ஆனால் உங்களுடைய தொல்பொருள் நீங்கள் சொல்கிறீங்க இதில் புத்திஸ்ட் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன்ன்றது இல்லை என்று சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய லோகோ எடுத்து பாருங்க, லோகோவில் தர்ம சக்கரையை தான் முன்னுக்கு போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு க்ராஸையும் போடுங்க, திரிசூலத்தையும் போடுங்க, எல்லா மதங்களையும் நீங்கள் அதில் இணைத்து போடுங்க. அதுக்கு பிறகு இட் வில் நாட் பி அ புத்திஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அதே போல தான் நீங்கள் மத வழிபாடு செய்கிறதுக்கு தடை இல்லை, டிக்கெட் வேண்டில்லைண்டு. தயவு செய்து கௌரவ அமைச்சர்களே, எங்களுடைய மக்களுக்கு மத வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்றதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது அவடத்த ஒரு கற்பூரம் கொளுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுதான் அந்த மக்களுடைய மத வழிபாடுகளுக்கு தடை என்று நான் சொல்கிறது. டிக்கெட் எடுக்கிறது அப்படி நான் சொல்லல. அதில் ஒரு நேர்த்தி கடன் வைத்திருந்தால் அதில் தேங்காய் உடைக்கிறது என்று சொன்னால் அதுதான் மத வழிபாடுக்கு தடை என்று நான் சொல்கிறேன். அதே போல தான் உங்களுடைய பதிலிலே
You conveniently omitted responding to the illegal 58 shops that have been constructed by people who are not Tamil. You have categorically not even mentioned a word about the illegal Thaiti Vihara. That itself shows that there is bias in your answer. At the same time, மற்றது கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் பேசும் பொழுது எப்படி பேசுகிறேன் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க தேவையில்லை. உங்களுடைய ஜனாதிபதி ஒரு முறையிலே பேசுவார், உங்களுடைய சபாநாயகர் ஒரு முறையிலே பேசுவார், நீங்கள் ஒரு முறையிலே பேசுவீங்கள். நான் பேசுறதை வைத்து இப்படி நீங்கள் பேசுறது புலியன்றதெல்லாம் நீங்கள் அதனுடைய பேச்சு சுதந்திரம், அதை பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க தேவையில்லை. அதே போல தான் குருந்தூர் குளத்திலே மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்றீங்க தொல்பொருளால் தடை இல்லைன்னா அங்கே அந்த அந்த இடத்துக்கு வந்து நீங்க பாருங்க, எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். குச்சவெளி பிரதேசத்திலே நீண்ட காலத்துக்கு முதல் அமைக்கப்பட்ட விஹார் என்று சொல்றீங்க, அதெல்லாம் சட்ட ரீதியாக அமைக்கப்பட்ட விஹார் அல்ல. தொல்பொருள் திணைக்களம்ன்றது தொல்பொருள் யுனெஸ்கோ இல்லாட்டி ஒரு வெளிநாடு ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகள் வந்து அந்த விடயங்களில் ஈடுபட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வருவது பிக்குமேர் டிஃபெண்டர் எடுத்துகிட்டு வந்து விஹாரையில் அமைத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறீங்க அது நீண்ட காலமாக இருந்த விஹாரை, அது என்னுடைய நாங்கள் புலியான தகவல் சொல்கிறோம்னு சொல்கிறீங்க. நெல்கல்மலை பிரதேசத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அது நீண்ட காலமாக இருந்த விஹாரை என்று. மட்டக்களப்பு மாவட்ட உங்களுடைய கட்சியின் உங்களுடைய அமைச்சர் சுனில் ஹந்துனெட்டி அவர்கள் தலைமை தாங்குற அந்த கூட்டத்திலே அவர்களே வந்து சொல்லியிருக்கிறார்கள் இது தொல்பொருள் கட்டல்ல, அந்த நெல்கல்மில என்ற இடத்துல இருக்கிற ஆர்மி கேம்பில் இருக்கிற ஆர்மியை சேர்ந்தவர் தான் அதை கட்டினது. அதில் உங்களுடைய தொல்பொருள் திணைக்கள மேல்பார்வை செய்யவும் இல்லை, கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து நிதி ஒதுக்கவும் இல்லை, ஆர்மி தான் கட்டினது. கடந்த காலத்திலே அன்றாதா யஹாம்பத் ஆளுநராக இருந்த பொழுது அவர் ஆரம்பித்து வைத்த வேலை. நீங்கள் மற்றவர்கள் செய்த பிழைகளுக்கு தயவு செய்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் மக்கள் எதிர்பார்க்கிறது எல்லா மக்களையும் சமனாக நீங்கள் பார்ப்பீங்கள், எல்லா மக்களுக்கும் நீதியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இந்த தொல்பொருள் சம்பந்தமான விடயத்திலே உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கருத்துகள் நீங்கள் எங்களை குற்றம் சுமத்துறீங்கள். நாங்கள் மக்கள் பிரதிநிதி, மக்களுடைய பிரச்சனையை சொல்றோம். நீங்கள் இன்றைக்கு சொன்ன பதில் என்ன? தாந்தாமலையிலே மீட்டர் எலக்ட்ரிசிட்டி. So I'm winding up, sir. Give me. I have that's allocated time. Just because the minister took too long to answer, that's not my problem. You should have asked him to shorten his answer. Under the standing orders at the business committee, there is an agreement on how 27 questions will be raised and how it will be responded to. In that light, I give me my time. You are not 3 minutes. Sorry? Now we have taken 3 minutes to. Yeah, I have 5 minutes. Read the stand. No, 5 minutes. For 5 minutes to raise the question. No, 5 minutes. No. Okay. Here. Honorable Speaker, then Honorable in the member, future, don't come and argue here. Yeah. Yes. So, Honorable Speaker, you take the most amount of time in this house, obstructing people from speaking. Let me wind up. Yes. You wind up. Now we have taken 4 minutes. Yeah. See, again you are taking time. Yes. Wind up, please. Yes, I have to wind up my response. I can't wind up just because you want me to wind up. 4 minutes now. Yes. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த தாந்தாமலையிலே ஒரு மீட்டர் பெட்டி பூட்டுறதுக்கு நீங்கள் அது பார்க்க வேணும் சட்டம். அப்ப அதிலே மின்சாரம் அடிச்சு நீங்கள் பிறக்கிறது முதல் நான் பிறக்க முதல் எத்தனையோ பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளாக சைவ மத வழிபாட்டில் ஈடுபட்டதும் தாந்தாமலை. அதிலே மீட்டர் பெட்டியிலே யாருக்கும் கரண்ட் அடிச்சு யாரும் செத்து போனால் நீங்களா பொறுப்பு? தாந்தாமலை என்ற இடம் கெசட் பண்ணப்படக்கூட இல்லை. அப்ப இந்த கௌரவ அமைச்சர்களே, நீங்கள் சொன்னது போல கடந்த காலத்திலேயும் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிரச்சனை வந்ததுக்கான காரணம் தொல்பொருள் திணைக்களத்துறையவர்கள் வந்து இலங்கையிலே சட்டத்தை மதிக்காதது. தொல்பொருள் வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நினைவாக எதிர்வரும் மே 30ஆம் தேதி தந்தை செல்வா அரங்கில் நினைவு எழுச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளதாக ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்தனர். தாயக விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இருத்தி கொண்டு தமிழின அழிப்பு, தமிழின படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளை மனதிலே நினைந்து கொண்டு இன்றைய நாளிலே வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இங்கே வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு சார்பிலே நாங்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறோம். வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஊடக அறிக்கை. வட்டுக்கோட்டை 50 வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு எழுச்சி மாநாடு.
வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு நினைவாக 2026ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் திகதி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கிலே ஒரு நினைவு எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. 1976ஆம் ஆண்டு ஈழத்தமிழ் இனத்தின் வரலாற்று இறைமையின் அடிப்படையில் அரசியல் அபிலாசையாக முன்மொழியப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ் மக்களின் ஒருமித்த மற்றும் ஜனநாயக அரசியல் விருப்பத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. 50 ஆண்டுகள் கடந்த பின்னரும் அதன் அடிப்படை கோரிக்கைகளும் கொள்கைகளுமே தமிழின விடுதலை பாதையின் அடிநாதமாகவும் அடித்தளமாகவும் உள்ளது. இந்த மாநாட்டில் கல்வியாளர்கள், மாணவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் சர்வதேச பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர். கலந்துரையாடல்கள் மற்றும் கருத்தரங்குகள் மூலம் தீர்மானத்தின் அரசியல், சட்ட மற்றும் தமிழினத்தின் இறைமையின் பரிமாணங்களும் ஆராயப்படும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ் மக்களின் அபிலாஷையை வெளிப்படுத்த பொதுமக்கள், மாணவர்கள், தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்கள், ஊடக பிரதிநிதிகள், கொள்கை வடிவமைப்பாளர்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தினரை ஏற்பாட்டாளர்கள் அன்புரிமையுடன் அழைக்கின்றனர். நிகழ்வு விவரங்கள்: திகதி 30 மே 2026, இடம் யாழ் தந்தை செல்வா அரங்கு, நேரம் பிற்பகல் 1 மணி. மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள திரு கானா இதயராஜ், வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு, தொலைபேசி எண் 07692529556 மற்றும் மின்னஞ்சல் முகவரி vattukottai50@gmail.com, vaddukodai50@gmail.com. அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வட்டுக்கோட்டை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு 50 ஆண்டு நிறைவில் இன்று நாங்கள் நிற்கின்ற வேளையிலே இந்த 50 ஆண்டுகள் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் சிந்திப்பது சால பொருத்தமானது. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வட்டுக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானங்கள் பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்வது சால சிறந்தது என்கின்ற வகையிலே 1976ஆம் ஆண்டு அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே மகத்தான ஒரு வெற்றியை பெற்று மக்களுடைய அங்கீகாரம் கிடைத்த ஒரு மைல்கல்லான அந்த நாளை நினைவு கூறுவதற்கு நாங்கள் விளைகின்றோம். அந்த வகையிலே 50 ஆண்டை நினைவு கூறுவது சால பொருத்தமான ஒரு விடயம் என்பதும், அங்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானங்களில் சிலவற்றை இந்த வேளையிலே நினைவூட்டலுக்காக பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஒன்று, ஈழ மக்களுடைய போராட்டம் என்பது தமிழர்களாகிய எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கென்று சொல்லி ஒரு வரலாறு உண்டு, எமக்கான ஒரு மொழி உண்டு, தனித்துவமான பண்பாட்டை கொண்டவர்கள், பாரம்பரியம் கொண்டவர்கள், தாயகம் என்று உள்ள நிலையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானம் போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற ஒரு விடயமாக இருந்தது. இரண்டாவது, நமது தமிழ் இனத்தின் இருப்புக்கு எதிரான ஒரு மீறல் ஒன்று. அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டது, மொழி புறக்கணிப்புகள், தனி சிங்கள அறிமுகங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு இவற்றிலே மேற்கொள்ளப்பட்ட பாகுபாடுகள், அரசியல் அதிகாரத்தில் ஒதுக்கப்படல், இப்படி பல மீறல்கள் இருந்த வேளையிலே தமிழினத்துக்கு எதிராக இவர்கள் மேற்கொண்ட அந்த நிலைப்பாட்டிற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானமாகவும், மூன்றாவதாக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழீழ பிரகடனத்தை அன்றைய தமிழ் தலைவர்கள் மேற்கொண்டது. இது உடனடியாக வந்த ஒரு விடயமாக அல்ல, மாறாக பல தீர்வுகள் முன்மொழியப்பட்டு அந்த தீர்வுகளை அரசு தலைவர்களிடமிருந்து எதிர்பார்த்த பொழுது அவை எதுவும் கிடைக்காத ஒரு நிலையிலே
தனி ஈழம் அல்லது தமிழீழம் என்கின்ற ஒரு கொள்கையோடு அவர்கள் அந்த கொள்கை பிரகடனத்தை செய்தார்கள். இன்று நாங்கள் அந்த சொல்லை எங்களுடைய தேசத்திலே பாவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. நாங்கள் அதை பாவித்தால் சில வேளைகளிலே நாங்கள் கைது செய்யப்படக்கூடிய, சட்டத்திற்கு முரணாக நடக்கின்ற செயற்பாடு என்கின்ற வகையிலே நாங்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலை இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் ஜனநாயக வழியிலே போராடுவது எங்களுடைய கட்டாய கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வது. அடக்குமுறைக்கு எதிரான மக்கள் போராட்டம் கட்டாயமான ஒரு தேவையாக இந்த காலத்திலே இருக்கின்றதை நாங்கள் உணர வேண்டும். எமது வரலாறு மறக்கப்பட்ட வரலாறாக இருக்கக்கூடாது. மாறாக எங்களுடைய வரலாறுகள் கதைகளாக எங்களுடைய இளைய தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். இன்று வாழுகின்ற சூழலிலே இந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த நிகழ்வுகள் அல்லது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அரசியல் நிலைகள் எங்களுடைய இளைய சமூகத்தினருக்கு புரியாத ஒரு விடயமாக, தெரியாத விடயமாக, அல்லது தெரிந்தும் அதை மறந்த நிலையிலே இருக்கின்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மீளவும் அந்த விடயத்தை நாங்கள் நினைவுபடுத்தி எங்களுடைய வரலாறு வருகின்ற சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற உணர்வை கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த 50 ஆண்டு காலத்தை நாங்கள் கடந்திருக்கின்ற இந்த நிலையிலே 50 ஆண்டுகளுக்கு முன்னர் எவ்வாறு தமிழினம் இருந்ததோ அதே ஒரு நிலையில்தான் இன்றும் தமிழினம் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆகவே அந்த தமிழினத்தினுடைய கோரிக்கைகள், தமிழினத்தினுடைய அபிலாசைகள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய விதத்திலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம், வட்டுக்கோட்டை 50 என்கின்ற அந்த விடயத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய தேவைகளை முன்வைப்பதும் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதுமான செயற்பாட்டிலே நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி தமிழினம் முழுவதையும் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே வட்டுக்கோட்டை பிரகடனம் அல்லது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது ஒரு முக்கிய வரலாற்று திருப்புமுனையாகவும் தமிழ் மக்களுடைய, ஈழத்தமிழர்களுடைய உள்ளத்திலே ஒரு உன்னதமான நினைவு, உன்னதமான உணர்வு எழுச்சியாகவும் இருப்பது நாங்கள் அறிந்த ஒன்று. காலம் காலமாக தமிழ் மக்கள் பல்வேறு இன்னல்களை, அடக்குமுறைகளை, பல்வேறு உயிரிழப்புகளை சந்தித்த சூழலிலே தங்களுடைய சொந்த நிலத்திலே தங்களுக்குரிய இறைமையோடும் சுயநிர்ணய உரிமையோடும் மரபுவழி தாயகத்திலே வாழுவதற்கு உரித்துடையவர்கள் என்பதை நிரூபித்த, அதை ஒருமித்து உலகிற்கு சொன்ன நாள்தான் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி. இதுதான் வட்டுக்கோட்டை பிரகடனம் என எங்கள் அனைவராலும் அழைக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், ஐரோப்பியர் இலங்கையில் இருந்து சென்றதன் பின்னர் ஈழத்தமிழர்கள் பல்வேறு வழிகளிலே ஒடுக்கப்பட்டார்கள். ஈழத்தமிழருடைய மரபு வழி தாயகம் கூறு போட்டு அவர்கள் தாயகம் பேரினவாதத்தால் அபகரிக்கப்பட்டது, ஆக்கிரமிக்கப்பட்டது. ஈழத்தமிழருடைய தாயகத்து மண்ணிலே இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அகற்றப்பட்டார்கள். தென்பகுதியிலே வாழ்ந்த ஈழத்தமிழர்கள் அந்த இடங்களிலே இருந்து 56ஆம் ஆண்டு தொடக்கம் 71ஆம் ஆண்டு வரை, அதற்கு பின்னர் 83 வரை பல்வேறு இன அழிப்பு கலவரங்கள் மூலம், இன அழிப்பு கலகங்கள் மூலம் கொன்றொழிக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்ந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்டார்கள். தமிழ் மக்களுடைய மொழியுரிமை, பேச்சுரிமை மறுக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தனிச்சிங்கள சட்டம். அதைத் தொடர்ந்து அவருடைய கல்வி உரிமை மறுக்கப்பட்டது. 70ஆம் ஆண்டுகளிலே கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழக தரப்படுத்தல் சட்டம். இப்படியாக ஒவ்வொரு சட்ட மூலங்கள் மூலம் தமிழ் மக்களுடைய வாழ்வுரிமை, வாழ்விடம், கல்வி உரிமை, மொழி உரிமைகள் என்பது பேரினவாத அரசால் மறுக்கப்பட்டு இல்லாமலாக்கப்பட்டு வந்த சூழ்நிலை. 1972ஆம் ஆண்டு இலங்கை அரசால் கொண்டு வரப்பட்ட முதலாவது குடியரசு யாப்பு மூலம் தமிழ் மக்களுடைய உரிமைகள் இல்லாதொழிக்கப்பட்ட சூழலிலே தமிழ் ஈழத்தமிழர்கள் சிந்தித்தார்கள், நாங்கள் மரபு வழி தாயகத்தையும் சுய நிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தனி தேசிய இனம்,
ஆகவே எங்களுடைய மரபுவழி தாயகத்திலே சுயநிர்ணய உரிமையோடு உலகத்திலே உள்ள மக்களை போன்று நாங்களே ஆளுகை செய்கின்ற ஒரு ஆளுகை கட்டமைப்போடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஈழத்தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒருமித்து ஒரே குரலாக 1976 ஆண்டு மே மாதம் 14 வட்டுக்கோட்டை பிரகடனத்தை மேற்கொண்டார்கள். இந்த வட்டுக்கோட்டை பிரகடனமானது தமிழ் மக்களுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு சார்ந்த ஒரு உன்னதமான நிகழ்வாகும். நிகழ்வு மாத்திரமல்ல, உள்ளங்களிலே பதியப்பட்ட ஒரு உன்னத வரலாறாகும். அந்த வரலாற்றை, அந்த உணர்வை, அந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை ஒட்டித்தான் பல்வேறு செயற்பாடுகள் தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. 2025 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் மேல் மாகாணமும் ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்களில் வடமாகாணமும் பல்கலைக்கழக தகுதியின் அடிப்படையில் முன்னிலை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2025 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் பெறுபவர்கள் பற்றிய அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பாடசாலை விண்ணப்பதாரர்களின் மாகாண ரீதியான பெறுபவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்துக்கு தகுதி பெற்றவர்களின் சதவீத அடிப்படையில் பல்கலைக்கழக தகுதி பெற்றவர்களில் மேல் மாகாணம் 69.43% பெற்று முதலிடத்தில் உள்ளது. இங்கு பரீட்சைக்கு தோற்றிய 53,275 மாணவர்களில் 36,987 பேர் தகுதி பெற்றுள்ளனர். வடமேல் மாகாணம் 64.48% மற்றும் வடமாகாணம் 66.91% ஆகியன முறையே 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பெற்றுள்ளது. 3 பாடங்களிலும் ஏசித்தி பெற்றவர்களில் மேல் மாகாணம் அதிக எண்ணிக்கையினையும் அதிக சதவீதத்தையும் கொண்டுள்ளது. வடமத்திய மாகாணம் 60.91% பல்கலைக்கழக தகுதியின் அடிப்படையில் கடைசி இடத்தை பெற்றுள்ளது. இங்கு அனைத்து பாடங்களிலும் தோல்வியடைந்தவர்களின் சதவீதம் 11.02%, மத்திய மாகாணங்களை விட அதிகமாக காணப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் பாடசாலை விண்ணப்பதாரர்களில் 66.12% பேர் பல்கலைக்கழக தகுதி பெற்றுள்ளனர். அனைத்து விண்ணப்பதாரர்களின் மாகாண ரீதியான பெறுபவர்களில் பாடசாலை மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவரும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இந்த விண்ணப்பதாரர்களையும் கருதும் போது பல்கலைக்கழகத்தில் தகுதி பெற்றவர்களின் சதவீத அடிப்படையில் 65.19% பெற்று வடமாகாணம் முதலிடத்தை பெற்றுள்ளது. மேல் மாகாணம் 63.76% 2ஆம் இடத்தையும், தென் மாகாணம் 63.69% 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைப்பற்றப்பட்ட பின்னர் அரசுடைமையாக்கப்பட்ட இந்திய படகுகளிலிருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்தில் பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. யாழ்ப்பாணம் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தால் நேற்று இந்த ஏல விற்பனை முன்னெடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக திணைக்களத்தின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த இலங்கை மற்றும் இந்திய படகுகளுக்கு சொந்தமான பல்வேறு பொருட்கள் இதன் மூலம் ஏலம் விடப்பட்டது. இந்திய படகுகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள், எரிவாயு அடுப்புகள் மற்றும் மின்கலங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் இவ்வாறு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. இந்த ஏல விற்பனையில் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெருமளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கியதாக செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். அரசு உடைமையாக்கப்பட்ட இந்த பொருட்கள் விற்பனை செய்ததன் மூலம் கணிசமான வருமானம் ஈட்டப்பட்டதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அரச காணிகளை நீண்டகால குத்தகைக்கு கோரிய சிலரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை வழங்குவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மனதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது சில காணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் அரச காணி சட்டத்தின் கீழ் நீண்டகால குத்தகையில் காணி வழங்குவதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் விரிவாக ஆராயப்பட்டு சில காணிகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டதுடன் ஏனைய காணிகளுக்கான சாத்தியப்பாடு அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட செயலாளரால் அறிவுறுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் மேலதிக செயலாளர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட காணி பயன்பாடு திட்டமிடல் உதவி பணிப்பாளர்கள், மாகாண காணி ஆணையாளர் திணைக்கள அதிகாரிகள், நில அளவை திணைக்கள அதிகாரிகள், பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் காணி பயன்பாட்டு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.